அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 103 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செமிஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். அதில் தங்சான் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த மார்ஷல் சோல் டூல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியிருப்பான். இப்போது ஃபைனல்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத பண்ணணும்ப்பா. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபைனல்ஸ்க்கு பிளானிங் அப்படிங்கிறத பண்ணணும் இல்லையா. ஆல்ரெடி இவங்களுடைய ட்ரம் கார்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆப்பனண்ட்டுடைய மெயின் ஸ்ட்ரென்த்தே அந்த ஒரு ஃபியூஷன் ஸ்கில் தான். இப்போது இந்த 7-in-1 ஃபியூஷன் ஸ்கில் நம்ம ஆளுங்க பண்ணாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணால் ஆப்பனண்ட்டை டிஃபீட் பண்ண முடியும். பட் ஆனால் ஆப்பனண்ட்டில் மற்ற 5 பேர் இருக்காங்களா, சும்மா விட்டுருவாங்களா? கண்டிப்பாக ஃபியூஷன் ஸ்கில் அப்படிங்கிறத கம்ப்ளீட் ஆக விட மாட்டாங்க. இவங்க வந்து டிஃபீட் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு முழிக்கிறாங்க. அந்த டைமில் மாஸ்டர் தங்சானை கேட்குறாரு. தங்சான் சொல்கிறான், என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறான். என்னடா ஆப்ஷன் அப்படின்னா, ஆப்ஷன் நம்பர் 1, நம்ம வந்து மறுபடியும் அந்த டூல் சோல் ஃபார்ம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு 50% சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறான். மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, வாய்ப்பே கிடையாது, நாளைக்கு நீ டூல் சோல் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த 7-in-1 ஃபியூஷன் ஸ்கில் இருக்குல்ல, அதையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, எதிரிக்கு உன்னோட அட்டாக் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா நீ மறுபடியும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ணணும், உன்னோட பிளானை சேஞ்ச் பண்ணணும். எதிரியை நிலக்கொலையை வச்சு கரெக்டான டைம் பார்த்து அவனை அடிக்கணும் அப்படிங்கிறார். சரிடா, அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த ஃபியூஷன் ஸ்கில் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். அதான் மூபாய் கேட்குறான், உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மாஸ்டர் பேச ஆரம்பிக்கிறார். மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களோட ஃபியூஷன் ஸ்கில் அப்படிங்கிறது நார்மல் ஸ்கில் கிடையாது. அவங்க வந்து ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பத்தாவதுக்கு 2 பேருமே அபவ் 50 இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் கம்பைண்டாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் லெவல் 70 இருக்கும். ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. தங்சான் என்ன சொல்கிறான்னா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அதாவது மற்ற 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், எனக்கு டைம் அப்படிங்கிறத வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த ஃபியூஷன் ஸ்கில்லை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ ஃபைனல்ஸ்க்கான டைம் அப்படிங்கிறது வந்துடுச்சு. அந்த மார்ஷல் சோலால் தானே சண்டை நடக்குது, அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போது மற்றவங்க இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி தோற்று போனவங்க எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ளே வர முடியாது. நமக்கு ஆல்ரெடி தெரியும், சண்டை போகிறவங்க மட்டும்தான் உள்ளுக்குள்ளே அலோடு, தோற்று போனவங்க அலோட் கிடையாது. ஸோ எல்லாருமே வெளியில இருந்து இவங்களுக்கு சேரப் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஒருத்தனா சொல்கிறான், இங்கே பாரு, எங்களை டிஃபீட் பண்ணலை, ஒழுங்கு மரியாதை சாம்பியன்ஷிப் அடித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் இவங்களுக்கு முன்னாடி அந்த மார்ஷல் சோலால் இருக்கிறவங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்களுக்காக. இப்போ ஃப்ராண்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆக வேண்டிய அந்த ஒரு டைம் வந்துடுச்சு. இவங்களோட கிராஜுவேஷனுக்கு முன்னாடி இவங்க போடக்கூடிய கடைசி பேட்டில் வந்து இதுதான். இவர் என்ன சொல்கிறாரு, உங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே உங்களோட ஃபியூச்சர் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறாரு. ஃபேட் என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாதீங்க, சாம்பியன்ஷிப் நாங்கள் வின் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறான். பின்னாடியே மாஸ்டரும் வந்துட்டு இருக்காரு. மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, கான்ஃபிடென்ட்டாக போய் சண்டை போடுங்க, பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களால் முடியல அப்படின்னா பின் வாங்கிடுங்க, உங்களோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. ஃப்ராண்டருமே அதான் சொல்கிறாரு. ஆமாம், அவன் சொன்னது கரெக்டு தான், உங்களோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் தான் உங்களை கிராஜுவேட் ஆக விடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னுடைய மைண்டை நான் மாற்றிக்கிட்டேன். எனக்கு வந்து நீங்கள் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து ஜெயிக்கணுன்ற அவசியமும் கிடையாது, உங்களுடைய சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாரு. ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து வின் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் 3 சோல் போன் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, விட முடியுமா அப்படிங்கிறான். சரி, ஓகே, கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா இந்த மார்ஷல் சோலால் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அதாவது ஜஸ்ட்டு சீன் போடுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது தான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்கள்ல, அதே கர்மத்தை தான் இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது வந்து லிட்டலாக பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டை வந்து சைக்கலாஜிக்கலாக வீக் ஆக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒன்று. ஆனால் நம்ம ஆட்கள் அவ்வளோ வீக்காக கிடையாதுல்ல. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, ஜென்யூன் ஸ்ட்ரென்த்னா என்னங்கிறது இவங்களுக்கு காட்டணும்டா அப்படிங்கிறானுங்க. இப்போ இவங்களுக்கும் நம்ம ஆட்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சோல் பவர் டிஃப்ரென்ஸு ரொம்ப பெருசு. அதாவது அவங்க டீமில் லோயஸ்ட் லெவலில் இருக்கான்ல, அவங்க கூட நம்ம டீம் கேப்டன் அளவுக்கு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம டீமை பெருசாக பாதிக்கலை. அவனுங்க பாட்டுக்கு கண்டினியூஸாக ஏறி வந்துக்கிட்டே இருக்கானுங்க. அதான் அவனுங்க சொல்கிறானுங்க, இவனுங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட சண்டை போட வரானுங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக தங்சான் இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க குரூப் மீட்டிங் போடும்பொழுது இவங்களுக்கு ஒரு ஹர்ப் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். அது என்ன பண்ணியிருக்கோன்னா, இவங்களோட சோல் பவர் அப்படிங்கிறத சீக்கிரமாக வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா இவங்களோட மென்டல் கண்டிஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வச்சுக்கும். ஸோ இவனுங்க பண்ணுற அந்த சைக்காலஜிக்கல் அட்டாக் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம டீம் கிட்ட சுத்தமாக பருப்பு வேகலை. ஸோ அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நாங்களாம் யார் தெரியுமா, நாங்களாம் சாம்பியன்ஸ் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா, நாங்களாம் சாம்பியன்ஸ் அடித்து நொறுக்க வந்திருக்கோண்டா அப்படிங்கிறானுங்க. இப்போ ஃபைனல்ஸ் ஆரம்பிக்க போதுங்க. 2 டீமை பற்றியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து, அதாவது டோர்னமெண்ட்டில் படிப்படியாக ஒவ்வொரு டீம் அடித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த மார்ஷல் சோலால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி தானே.
பல வருஷமா இந்த மார்ஷல் சோலால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட டீம் கேப்டன் இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட ஒரு வெப்பன் இருக்குங்க. நார்மல் பர்சனால இந்த ஒரு வெப்பனை யூஸ் பண்ணவே முடியாது, தன்னைத்தானே காயப்படுத்திப்பாங்க. ஆனால் இவன் அதுக்காகவே பிறந்தவன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஒரு பொண்ணு, அவளை பற்றி சொல்லவே வேணாம், அந்த ஸ்கை ஃபாக்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு ஏகப்பட்ட மிஸ்டீரியஸ் பவர் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நம்ம டீமோடைய கேப்டன் பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஏகப்பட்ட முறை பார்த்துட்டோம். இப்போ அவங்க டீமில் 3வது ஒருத்தர் இருக்கான். அவனுமே வந்து லெவல் 50க்கு மேலே தான் இருக்கான். அவனுக்கு வந்து ஃபயர் பவர் இருக்குது. தன்னைத்தானே ஃப்ளேம் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறான். அதான் மாஸ்டர் சொல்கிறாரு, ஃப்ளேம் லார்ட் அப்படின்னு சொல்கிறானா, அப்போ அவனுடைய ஃபயர் பவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 3 பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டன் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களாம். இப்போ 2 டீம் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு போச்சுங்க. சண்டை அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும். யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் எல்லாருக்குமே கேள்வியாக இருக்குது. இப்போ சண்டை ஆரம்பித்த உடனே அந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா சாம் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ சாம் ஸ்கில் பேசிக்காக என்ன பண்ணணும்னா இவங்களோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடும். ஆனால் நம்ம ஆட்கள் ஆல்ரெடி அதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. டங்ஸான் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இவளோட சாம் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மூலமாகவும் காது மூலமாக தான் அஃபெக்ட் பண்ணுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணையும் முடிக்கிறாங்க, காதையும் சேர்த்து முடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஷாவு என்ன பண்ணுறான்னா அவளுடைய சாம் ஸ்கில் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த ஒரு சாம் ஸ்கில் வந்து பிரேக் பண்ண பார்க்குறா. ஸோ 2 பேருக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை அப்படிங்கிறது நடக்குது. சண்டை அப்படின்னா சோல் பவர் பேஸ்டு தான். அதில் 2 பேரோட சாம் ஸ்கில்லுமே வந்து பிரேக் ஆகிடுது. ஷாவுக்கு லைட்டாக அடிபட்டா கூட இவளோட சாம் ஸ்கில் அப்படிங்கிறது இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ சாம் ஸ்கில் ஒர்க் ஆகலை. அடுத்து என்ன பண்ணுறது, அவங்களோட ஃபியூஷன் ஸ்கில் அதை தான் பண்ணுறாங்க. அதுக்கு சப்போர்ட் பிரான்ச்சை சேர்ந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா ஹெல்ப் பண்ணுறான். ஸோ ஃபியூஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுது. இவங்க வந்து எப்பவும் போல் அந்த ரெட் மிஸ்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இப்போ வெளியில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, அடடா என்னடா இது, இந்த ரெட் மிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எபிலிட்டிஸ் அப்படிங்கிறத 50% கம்மி பண்ணிடும். போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷல் சோலால் சண்டை போட்டாங்கல்ல, அப்போது அந்த தியந்தோ என் பேருக்கு தெரியும் அவங்க தோற்று போயிடுவாங்கன்னு. இருந்தாலுமே அவங்க சண்டை போட்டாங்க. காரணம் என்னென்னா இவங்களுடைய அந்த ஸ்கில்லை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதான் தங்சான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வெளியில் நம்ம பாய்சன் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் பார்க்குறாரு, அட உண்மையாகவே மிஸ்ட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாதா அப்படிங்கிறாரு. அதான் ஃப்ராண்டர் கேட்குறாரு, யோ உன்னால் கூட பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இன்னொரு பக்கத்தில் நிங்கும் அந்த ஸ்வாட் டோலோ இருக்காங்களா, 2 பேரும் இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது யாருக்கு இந்த சோல் பவர் ஸ்பிரிட் பவர் ரெண்டுமே டாப்பில் இருக்கோ, பீக்கில் இருக்கோ, அவங்களால தான் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுமா. இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம ஆட்கள் பார்க்குறானுங்க, என்னடா இது ஜீனி மெஸ்மரைசிங் இப்படி இருக்குது. ஏன்னா இந்த மார்ஷல் சோல் ஃபியூஷன் ஸ்கில் அப்படிங்கிறது நார்மலாக ஹியூமன் ஷேப்பில் இருக்காது. ஆனால் இவங்களோடது ஹியூமன் ஷேப்பில் இருக்கே. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக வந்து ஃபியூஸ் ஆகிட்டாங்க. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு யோசிக்கும் போது தங்சான் சொல்கிறான், அந்த சப்போர்ட் பிரான்ச்சை சேர்ந்தவன் தான் இல்லையா, அவனுடைய ஹெல்ப்பால் இவங்க வந்து பட்டுன்னு ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி என்னென்னா, அவங்க எதுக்காக ஃபியூஷன் டெக்னிக் அப்படிங்கிறது தடுக்கல, இதுவுமே வந்து இவங்களோட பிளான் தானா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு மண்டையை போட்டு பிச்சுக்குது. இப்போ கரெக்டாக சண்டை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக இந்த எபிசோடு முடிச்சிருவாங்களா? நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.